மக்களே, நம்ம நினைக்கிறோம் நம்ம கவலை பார் பெருசாக இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரவங்க கவலை பாரு, அவன் பாட்டுக்கு அவனுக்கு இருக்க பிரச்சனை எனக்கு இருந்தால் நல்லா நேரம் எப்படியோ சமாளிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேருமே மோஸ்ட்லி நினைக்கணும். இதை ஒரு நாள் கடவுள் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு என்ன செஞ்சாரா, சரி ரைட்டு வாங்க நீங்கள் எல்லோரும் அவங்க கவலை என்ன செய்யுங்க, அவங்க ஊருக்கு என்னது கட்டப்பையில் கட்ட முடியுமோ எதில் போட முடியுமோ கட்டிக்கிட்டு அந்த கோயில் பக்கம் வந்துருங்கட்டாக்கலாம். சரின்ட்டு எல்லா பேரும் என்ன செஞ்சுட்டாங்க, அவன் கவலையை ஒருத்தன் கட்டப்பையில் போடுறேன், ஒருத்தன் மஞ்சள் பையில் போடுறேன், ஒருத்தன் இதில் போடுறேன், மூட்டையில் போடுறேன், கட்டிட்டு வந்துடுறாங்க. இன்றைக்கி மாற்றி விட்டுரும்டா பக்கத்தில் இருக்காருன்ட்ட, அவன்கிட்ட மாற்றிடும்டான்ட்டு வந்துட்டு இருக்காங்க. போய்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே போகிறேன், நம்மளால் பார்க்குறேன், பார்த்தா ஒருத்தன் வந்துட்டு மூட முடியாச்சு வந்துட்டு வரேன் கவலைகளை. இன்னொருத்தன் சொல்கிறேன், எப்போ எனக்கும் லாரியில் வந்துக்கிட்டு இருக்கு போய் இது கம்மி பண்ணுறேன். கோயிலுக்குள்ள போயிட்டாங்க, கோயிலுக்குள்ள போன கடவுள் நான் கொஞ்சம் நேரம் லைட்டை ஆஃப் பண்ணுறேன், எல்லோரும் என்ன செய்யுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கவலையில் யார் கவலை வேணுமோ யார் கவலையை மாற்றிக்கணுன்றாரு கடவுள். ஒன்றே நம்மளுக்கு யோசிக்கிறவங்க ஆத்தி வேணாம்டா சாமிங்களா, நம்ம கவலையை நமக்கு போதும்டா, அவன் கவலையை நமக்கு என்ன செய்ய முடியாது, சமாளிக்கவே முடியாது. நம்ம கவலை நம்மளோட பிறந்தது, நம்ம எப்படி இதை சமாளிக்கின்ற தைரியத்தையும் ஒரு பலத்தையும் இந்த இயற்கையும் இந்த இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, சமாளிச்சுக்கலான்ட்டு அவன் கவலையை தூக்கிக்கிட்டு அவன் வீட்டு பக்கம் வந்துட்டானா. ஆமாம் மக்களே, இதுதான் உண்மை. நமக்கு இருக்க கவலை, நமக்கு இருக்க துன்பம், நமக்கு இருக்க பிரச்சனைகள், நமக்கு இருக்க சந்தோஷம் எல்லாத்தையும் நம்ம டேலி பண்ணிடலாம் மக்களே. அடுத்தவனை பார்த்து அவன் எப்படி இருக்கேன் அவன் எப்படி இருக்கேன் வேணாம், போதும் நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு போதும் மக்களே. இதை நினச்சி வாழ்ந்தோம்னா பிரச்சனை சரி பண்ணி சந்தோஷமாக போய்கிட்டே இருக்கலாம் மக்களே. வணக்கம் மக்களே.